ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி. இந்த வீடியோவில் எங்களோட உம்ரா பயணம் எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்துச்சா, அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த உம்ரா நாங்கள் போனது ஒரு பெரிய ஒரு இறைவனோட ஒரு அத்தாட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு அதிசயம்லாம் இப்போ உள்ள காலத்தில் நடக்காது தானேங்க. ஆனால் நாங்கள் உம்ரா போனதே எங்களுக்கு ஒரு இறைவனோட ஒரு அத்தாட்சி மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரியை மட்டும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் போரிங்காக இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. பட் இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்குமே உங்களோட ஈமான் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுற மாதிரி இருக்குங்க. லாஸ்ட் இயர் டிசம்பர் தான் நாங்கள் உம்ரா போனோம். அப்போ உம்ரா போகும்போது அதுக்கு ஒரு 5-6 மாதம் முன்னாடி, அதாவது ஒரு ஜூன் மாதம், ஜூலை மாதம் அந்த மாதிரி நாங்கள் நியத் வச்சோம் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ், நாங்கள் டிசம்பர் மாதம் நாங்கள் உன்னோட இறை இல்லத்துக்கு நாங்கள் வரணும் அல்லாஹ், நாங்கள் உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அல்லாஹ் கிட்ட நாங்கள் எங்களோட கோரிக்கையும் வேண்டுதலை நாங்கள் வச்சோம். ஏன்னா டிசம்பரில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் வரும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அல்லாஹ் கிட்ட நியத்து வச்சுட்டோம். ரொம்ப அதுக்கான ஆசையும் பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாதம் எங்களுக்கு யூஎஸ் வீசா கிடைக்கிது. என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் மூலயமா நாங்கள் ஃபேமிலியோட யூஎஸ் போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, சரி நம்ம எப்படி யூஎஸ் போகிறோம், இன்ஷால்லா அல்லாஹ் நாடினா நம்ம யூஎஸ்லேருந்து நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம உம்ரா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யூஎஸ் போகிறதுக்காக நாங்கள் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு உண்டான பண தேவைகள் எல்லாமே ரெடி பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே முடிச்சிட்டோம். எங்களோட கார் கூட இன்ஃபேக்ட் நாங்கள் விற்று நாங்கள் உம்ரா போயிருந்தோம். ஒரு 5 பேருக்கு 5.5 லட்சம் எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம். இப்போ யூஎஸ் போகிறதுக்கு நாங்கள் எங்களோட செலவுக்காக ஃபஸ்ட்டு போகும்போது சும்மா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காரெல்லாம் நாங்கள் விற்று எல்லாம் பண்ணி நாங்கள் ஒரு 5.5 lakhs நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. நவம்பர் 2nd வீக் நாங்கள் கிளம்ப போகிறோம். பட் ஏதோ ரீசனால் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே எங்களுக்கு அது உள்ளே உடனே கிடைக்கல. அப்படியே இழுத்துட்டே போச்சு. நாங்கள் நவம்பர் லாஸ்ட் வீக் யூஎஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதோட ப்ரிப்ரேஷன்லேயே நாங்கள் இருந்துக்கிட்டே இருந்தோம். பார்த்தா திடீர்னு இந்த டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் சொல்கிறாங்க, இல்லை இந்த ப்ராஜெக்ட் இல்லை, ஸோ யூஎஸ் கிளம்புற பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் எந்த ப்ராஜெக்ட்லேயும் இல்லை. அவங்க ஐடியில் இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்க பெஞ்சில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு லீவ் இருக்குது, குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. இதை விட மெயினான ஒரு விஷயம், 5 பேர் நாங்கள் உம்ரா பண்ண வேண்டிய அந்த 5 லட்சமும் கையில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ எதுவுமே தடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 6 மாதம் முன்னாடி நாங்கள் எப்போ போகணும் அல்லாஹ் அப்படின்னு நாங்கள் அல்லாஹ் கிட்ட நாங்கள் நியத்து வச்சோமோ அதே டிசம்பர் மாதம் அல்லாவோட அருளால் நாங்கள் கிளம்பி போயிட்டோங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே யூஎஸ் கிடைக்கல அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா நாங்கள் அல்லாஹ் கிட்ட நம்ம மனசார ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஒரு நியத்து வச்சு நாங்கள் கேட்டோம். ஒரு 6 மாதம் முன்னாடியே இந்த மாதிரி டிசம்பரில் நாங்கள் வரணும் அல்லாஹ், உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லி, உன்னோட இறையிலத்தை நாங்கள் பார்க்கணும், தொழுவணும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனசார கேட்டது. அல்லாஹ் அதுக்கு உண்டான பண வசதி எல்லாமே எங்களை எப்படி ரெடி பண்ண வச்சு கரெக்டாக நாங்கள் எந்த மந்த் கேட்டோமோ அதே டிசம்பர் மந்த்து நாங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் கிளம்பி போனோம். இது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களால் இது நம்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது. ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்லுவேன். நம்மளோட பிரார்த்தனை, நம்மளோட வேண்டுதல் நியாயமாகவும் அது அல்லாஹ்கிட்ட உறுதியானதுமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறது இன்னுமே என்னோட ஈமான் எங்களுக்கு ரொம்பவுமே அதிகமான தருணம் அந்த டைம் தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் 15 days பேக்கேஜில் 89,000 ஒருத்தருக்கு. ஸோ நாங்கள் 5 பேர் நாங்கள் கிளம்பிட்டோம். சவுதி ஏர்லைன்ஸில் தான் போனோம். ட்ராவல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. எங்கேயுமே நம்ம வெயிட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஓவர் க்ரௌடாவோ இல்லை, எல்லாமே ரொம்ப ஈஸியாக வேகமாக முடிஞ்சிச்சு. அதோடு நாங்கள் நைட்டு கிளம்பி ஒரு விடிய காலைக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோம். சவுதி ரீச் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கேருந்து பஸ் எடுத்து நாங்கள் மஸ்ஜிதுல் ஹராம், அது பக்கத்துலேயே எங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே எங்களுக்கு ரூமும் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப எங்களுக்கு ஒரு அலைச்சல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எல்லா தொழுகைக்குமே நம்ம நடந்து போய் நம்ம ரூம்லேருந்து நடந்து போய் மஸ்ஜிதுல் ஹரம்லேயே நம்ம தொழுகிற அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் எங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, போய் இறங்கி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உடனே தாமதிக்காமல் நாங்கள் எங்களோட முதல் உம்ராவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
இது எங்களோட முதல் உம்ரா அப்படிங்கிறதுனால ஒரு பரபரப்பும், ஒரு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு ஆவலும், அந்த இடத்த நம்ம எப்போ பார்ப்போம் அப்படிங்கிறதும், ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம காபாவை பார்க்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம கண்ணில் வந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சிரும். ஸோ எங்களோட கைடு அவங்க வந்து எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. முதல் முறை பார்க்கும்பொழுது தூரத்துல இருந்தே பார்க்க வேணாம், தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டே வாங்க, அது கிட்ட போய் அது ஃபுல்லாகவே நமக்கு தெரியும்பொழுது நீங்கள் தலையை நிமிர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்த உடனே எதுவுமே எந்த ஒரு பேச்சு எதுவுமே வரல யாருக்குமே. வந்தவங்க எல்லாருமே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட துவாவை கைகளை தூக்கி அவங்களோட துவாவை எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவுமே மனம் நெகிழ்ந்த ஒரு இடம்னா இந்த இடம்தாங்க. நம்ம வந்து உம்ரா செய்ய அதாவது மக்காவுக்கு நம்ம வந்து வந்ததுலேருந்து நம்ம வந்து காபத்துல்லா பார்க்குற வரைக்கும் தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். அதாவது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்து வன்னியாமத் லகவல் முல்க் லா ஷரீக லக் அப்படிங்கிற தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். இது அல்லாஹ் உன்னோட அழைப்பை ஏற்று நான் உன்னோட இல்லத்துக்கு வந்துட்டேன் அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹ்க்கு சொல்கிற மாதிரி இதை நம்ம சவுதிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் காபத்துல்லாவை பார்க்குற வரைக்கும். ஸோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். யார் யாரெல்லாம் என்னென்ன துவாலாம் கேட்க சொன்னாங்களோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஞாபகத்தில் இருந்து எல்லாமே கேட்டு முடிச்சாச்சுங்க. இப்போது அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம உம்ரா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காபத்துல்லாவை 7 முறை நம்ம சுற்றி வரணுங்க. தவாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தவாஃப் அப்படின்னா 7 முறை நம்ம சுற்றி வர்றது தான். இது நிறைய கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம காபத்துல்லாவை சுற்றி நீங்கள் சின்ன சர்க்கிளை சுற்றும்பொழுது உங்களை அமுக்கிறதுக்கு கூட உங்களை இடிக்கக்கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதனால் லேடிஸ் போகிறீங்க, குழந்தைங்க இருக்கீங்க, அப்புறம் வயசானவங்க இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு சர்க்கிள் பெருசானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி நின்று காபாவை கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு பெரிய சர்க்கிளாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நீங்கள் வந்து உங்களோட 7 ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் பண்ணி நல்லபடியாக முடிச்சிட்டோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்குள்ளே 2 ரக்காயத்துகள் நம்ம தொழணுங்க. ஸோ அதை மறக்காமல் தவாஃப் முடிச்சதுக்கப்புறம் செஞ்சுருங்க. இது முடிச்சுட்டு 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜம்சம் தண்ணியை குடிக்கிறது தாங்க. சுட்டெரிக்கிற பாலைவனத்தில் இறைவனோட ஒரு பெரிய அத்தாட்சி அப்படின்னா இந்த ஜம்சம் தண்ணி தான். ஒரு சின்ன ஒரு ஊற்று எடுத்து வர ஒரு சின்ன கிணறு, ஆனால் ஒரு நாளைக்கே பல லட்சம் மக்களோட தாகத்தை போக்குதுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம்ங்க. இந்த ஜம்சம் தண்ணியை பார்த்தீங்க அப்படின்னாலே இறைவன் கண்டிப்பாக இருக்கான்ப்பா ஒருத்தன் அப்படின்னு வந்து எல்லாருமே நம்பிடலாம். இறைவனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்புகிற ஒரு பெரிய அத்தாட்சி தான் இந்த ஜம்சம் தண்ணி. இது குடிக்கும்பொழுது ஏதோ நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடுற மாதிரி ஒரு ஃபீலுங்க. அந்த இவ்வளோ அந்த ஹாட்டான பிளேஸுக்குள்ள கூட அந்த தண்ணி உள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க நம்மளோட மைண்டும் உடம்பும். ஸோ அந்த தண்ணி குடிக்கும் போது என்னென்னலாம் துவா வேணுமோ அதெல்லாம் கேட்டுக்கோங்க. நிறைய பேர் சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தேன், அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கே அந்த தண்ணி எடுத்து தடவிட்டு முகத்தில் கழுவிட்டு அந்த மாதிரி நிறைய துவாக்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன துவாலாம் வேணுமோ அதெல்லாமே அல்லாஹ் கிட்ட கேட்டு அந்த ஜம்சம் தண்ணியை குடிச்சு முடிங்க. 3வது விஷயமும் நம்ம இப்போ பண்ணி முடிச்சாச்சு. 4வது சஃபா மர்வா அந்த 2 மலைகளுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிறது. இப்போ மொத்தம் 7 தடவை நம்ம நடக்க வேண்டியது வரும். அதாவது சஃபாலேருந்து மர்வாக்கு போகிறது 1, திரும்ப மர்வாலேருந்து சஃபாக்கு வர்றது 2. இந்த மாதிரி மொத்தம் 7 தடவை நம்ம செய்யணுங்க. இதில் பெண்கள் ஆண்கள் எல்லாமே ஒன்றா தான் சேர்ந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேலே வந்து இந்த பச்சை கலரில் லைட் எங்கே தெரியுதோ அங்கே மட்டும் ஆண்கள் மட்டும் ஓடணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்மளோட நபி சொல்லி கொடுத்த வழிமுறை, உம்ரா வழிமுறை. ஸோ அதை மட்டும் மறக்காமல் ஆண்கள் செஞ்சுருங்க. ஸோ இதை 7 தடவை நாங்கள் வந்து கடந்து முடிச்சாச்சு. இங்கே சில பேரால் நடக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீல் சேர் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஆனால் எப்போவுமே இந்த உம்ராலாம் செய்யும் போது இளமையில் நம்ம செய்கிறது அப்படிங்கிறது அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ஒரு அதில் உண்டான நன்மை நிறையவே கொடுப்பான்ல. அதனால் வயசானா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் யாருக்கு எந்த வயசில் மவுத்து வருது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால் இளமையில் இருக்கும் பொழுதே இபாதத்தில் நம்ம வந்து முழுசாக இறங்கிவிடணும். அந்த மாதிரி உம்ரா செய்கிறதுலாம் இளமையிலே செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதையும் நாங்கள் முடிச்சாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஆண்கள் வந்து அவங்க தலையை வந்து ஃபுல்லாகவே மொட்டை அடிச்சுப்பாங்க. லேடிஸ் வந்து கொஞ்சமாக சின்ன அளவு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிக்கலாம், சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அது நம்மளே கூட நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. ஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஸ்ஜிதுல் ஹரம் விட்டு வெளியில் வந்த உடனே ஃபுல்லாக ஷாப்ஸ்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி ஹேர் கட்டுக்கே ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து தலையை ஃபுல்லாக நீங்கள்
மொட்டை அடிச்சுக்கோங்க. ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 5 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு உம்ரா முடித்த மாதிரி ஆகிடுங்க. உம்ரா முடித்த உடனே ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி தான் சொல்லப்போனால் எனக்கெல்லாம் தோணுச்சு. ஐயோ! ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது. லைஃபோட அச்சீவ்மெண்ட்டே நம்ம ரீச் பண்ணிட்டோம் அந்த மாதிரி தோணுச்சுங்க. நம்ம மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ எல்லாரும் வரணும். யார் யாருக்கெல்லாம் அவங்களோட நியத் ஸ்ட்ராங்காக இருக்கோ, அல்லாவோட ஈமான் அதிகமாக இருக்கோ, எல்லாருமே இந்த இடத்த வந்து பார்க்கணும் அல்லா அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாத்துக்கு வந்து ஒரு 13 வருஷம் ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடி நான் வேறு மதத்தில் இருந்து தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். ஆனால் எனக்கு வந்து அல்லாஹ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஈமானையும், எந்த சிதறல் இல்லாமல், ஒரு கவன சிதறல் இல்லாமல், ஷிர்க் பக்கம் போகாமல், தர்கா வழிபாடு அந்த பக்கம் போகாமல், அல்லாஹ் வந்து என்னை ரொம்பவும் சரியான ஒரு பாதையில் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது வந்து அல்லாஹ் நன்றின்னு சொல்கிற இடம் வந்து அங்கே விட வேறு எந்த இடமும் சிறப்பாக இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அங்கே போய் நான் அல்லாஹ் கிட்ட எல்லாத்துக்குமே நன்றி சொன்னேன். எல்லா மனுஷங்களுக்கும் நிம்மதியை கொடு அல்லாஹ் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். சில பேருக்கு வசதி இருக்கும், உடலில் வந்து வலிமை இருக்காது போகிறதுக்கு. சில பேருக்கு வந்து உடல் நல்லாயிருக்கும், ஆனால் பண வசதி இருக்காது. சில பேருக்கு எல்லாமே இருந்தாலும் போகக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்காது. பணமும் இருக்கணும், அதுக்கப்புறமா நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஈமானும் இருக்கணும்ல. ஈமான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாமே சேர்ந்து வருது அப்படின்னா அல்லாவோட பெரிய ரஹ்மத். ஸோ எல்லாருமே அல்லாஹ் கிட்ட நீங்கள் வேண்டுங்க. உங்களோட ஈமான் உறுதியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக உம்ரா செய்யலாங்க. நம்ம உம்ரா முடித்த பின்னாடி அதுக்கப்புறமா ஏதாவது ஷாப்பிங் இருக்குது, அதெல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த முக்கியமான இடம் மஸ்ஜிதுல் நபவிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மக்கா எவ்வளவு முக்கியமான ஒரு இடமோ அதே மாதிரி மதீனாவும். ரசுல்லா பிறந்த தினமும் மக்காவில் இருந்தால் கூட ரசுல்லாவோட இக்கட்டான சூழ்நிலையில் ரசுல்லாவுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது இந்த மதீனா அப்படிங்கிற இந்த இடம் தான். ஸோ வரலாற்றிலேயே ரொம்ப சிறப்புமிக்க இடம் இந்த மதீனா. ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே ரசுல்லாவோட அடக்கம் பண்ண இடம் இருக்குது. அங்கே போய் ரசுல்லாவுக்கு சலாம் சொல்கிற இதுக்காக நம்ம போவாங்க. இதில் வந்து நம்ம ரசுல்லாவுக்கு சலாம் சொல்கிறது வந்து டைரெக்டாக ரசுல்லாவுக்கு வந்து கேட்காது. ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷனாக பிறந்து ஒரு மனுஷனாக இறந்தவங்க தான், நம்மளோட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும். அதனால் இது ஆனால் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து மறுமையில் வந்து நபிக்கு வந்து இவங்களாம் மஸ்ஜிதுல் நபவி வந்து உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னா அல்லாஹ் சொன்னால் மட்டுமே நபிக்கும் அது தெரிய வரும். அவ்வளோதான் தவிர்த்து அப்படி நம்ம இல்லைனா எல்லாருமே போய் கபர்ஸ்தான்லலாம் போய் எல்லாருமே வழிபட ஆரம்பிக்கிறது எல்லாம் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் சொல்லும் போது தான் ரசூலுல்லாஹ்க்கே தெரிய வரும் இவங்க வந்து உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஜன்னத்துல் பக்கி இருக்குது. ஆண்கள் போய் அங்கே அந்த அடக்கஸ்தலத்தெலாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் வெறும் ஃபோனில் மட்டுமே பார்த்துக்கிட்டோங்க. அதுக்கப்புறமா அங்கே ஏதாவது பர்ச்சேஸ் முடிக்கணும். மஸ்ஜிதுல் நபவி பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். மக்காவை விட இங்கே டேட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம மஸ்ஜிதுல் நபவியை காட்டிலும் அங்கே நம்மளோட மக்காலே வந்து ஜம்சம் வாட்டர் நிறைய இருக்கும். ஸோ அங்கே எவ்வளோ முடியுமோ நீங்கள் அங்கே பிடிச்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. மஸ்ஜிது நபவியில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஜம்சம் வாட்டர் இருக்குது, அது மட்டும் தான் பிடிக்க முடியும். பட் அங்கே மஸ்ஜிதுல் ஹரமில் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு ஜம்சம் வாட்டர் இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ மேக்ஸிமம் லக்கேஜ் எவ்வளோ உங்களுக்கு இருக்கோ அவைலபிள் இருக்கோ பிளேஸ் வந்து எல்லாமே எவ்வளோ வெயிட் அவைலபிள் இருக்கோ எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி ஜம்சம் கொண்டு வர பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கும் போது எல்லா நாளுமே ஜம்சம் வாட்டரை மட்டுமே நீங்கள் பருக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அது பெரிய ஒரு நோய் நிவாரணை மாதிரி. உங்களோட பல உடல் நோய்க்கும் மனநோய்க்கும் அல்லாஹ் அதில் நிவாரணத்தை வச்சுருக்கான். ஸோ அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையை வச்சு அதை குடிங்க. உங்களோட எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும். எங்களோட உம்ரா பயணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு மன நிறைவுங்க. இதை கேட்குற நீங்களும் வந்து உம்ரா செய்யணும், உங்கள் குடும்பத்தோட மன நிம்மதியோட உம்ராவும் ஹஜ்ஜும் செய்யணும் அப்படின்ட்டு நான் அல்லாஹ் கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.